ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேஸ்ட்டாக இருக்க வாட்டர் கேன் மூடியை வச்சு தான் நான் டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். 7 டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். 7மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மஷ்ரூம்லாம் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்தோம்னா இந்த பாக்ஸை நம்ம காளானை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பாக்ஸை வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரிலாம் தூக்கி போடாமல் இதை நம்ம சூப்பராக ஒரு யூஸ்ஃபுல் டிப்க்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கத்தியை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஹோல் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு கத்தியை நல்லா சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு இதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு ஃபெவிக்விக் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா ஒட்டும். நான் வந்து ப்ரீமியர் இதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மூடியை அப்படியே நீங்கள் அது பண்ணாதீங்க. மூடியை திருப்பி வச்சு இந்த மாதிரி நான் போட்டிருக்க மாதிரி அந்த ஃபெவிக்விக்கில் நீங்கள் இந்த மாதிரி 4 கார்னர் பகுதியிலும் 4 மூடி நீங்கள் ஒட்டி வச்சுடுங்க. இப்போ நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாத்திரமெல்லாம் க்ளீன் பண்ணோம்னா அந்த ப்ரஷ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம வச்சுருவோம். இந்த பாக்ஸை யூஸ் பண்ணாலும் இந்த பாக்ஸில் நம்ம ஹோல்ஸ் போடாமல் வச்சோம்னா அதில் ஈரம் வந்து சதன்னு அப்படியே ஈரம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அதில் கிருமிகள் நிறைய ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம அது பயன்படுத்தியிருக்கோம். அந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வாட்டர் கேனை எடுத்துகிட்டு நீங்கள் அதில் நான் சொல்லியிருக்க மாதிரி மேலே கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் ரவை, பருப்பு வகை எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்போம். நான் வந்து எள்ளு வச்சுருக்கேன் இந்த கவரில். அதுதான் நான் வந்து இன்றைக்கி ரேப் பண்ணி வைக்க போகிறேன். அப்படியே நம்ம நாட் போட்டு வைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம இந்த வாட்டர் கேன் மூடியில் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த மூடியை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த கவரை உள்ளே விட்டு நீங்கள் ரேப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ அந்த கவரை அப்படியே திருப்பி நம்ம அந்த மூடியை நம்ம போட்டு வச்சுருவோம். போட்டு வச்சுட்டு வேணுங்கிறப்ப நமக்கு தேவைப்படுறப்பெல்லாம் நம்ம அந்த மூடியை ஓப்பன் பண்ணி நம்ம எவ்வளோ நமக்கு தேவையோ நம்ம அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை எப்படி நான் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ வந்து நான் பாருங்கள், இந்த கவரை இந்த மாதிரி நான் ரேப் பண்ணிட்டேன். எனக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நான் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் நான் ஓப்பன் பண்ணி நம்ம தேவைக்கு நம்ம எடுத்துக்குவோம். நான் வந்து எள் உருண்டை செய்கிறதுக்காக நான் மீதம் இருக்க எள்ளை இந்த மாதிரி நாங்கள் செக்கு ஆட்டினோம். எண்ணெய் ஆயில் ஆட்டிட்டு மீதம் இருந்த எள்ளை நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதுதான் நான் உங்கள்கிட்ட இப்போ செஞ்சு காமிக்கிறேன். இந்த கவர் வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை மீதம் இருக்க கவரை நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இவ்வளோ மீதம் இருக்க கவரை நான் அதுலேயே என்ன விடலை, நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ சூப்பராக நம்ம எடுத்து ஒரு பக்கம் வைக்கிறதுக்கோ இல்லை ரீயூஸ் பண்ணுறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த டிப் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்காக நம்ம ரப்பர் பேண்ட்லாம் தேடிட்டு இருக்கணும் அவசியமே இல்லை. இந்த மாதிரி போட்டு வைக்கிறது பார்க்குறதுக்கும் நல்லா க்யூட்டாக அழகாக இருக்கும். நம்ம சூப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த டிப்பு. நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம டக்குன்னு ஒரு குருமா வைக்கிறோம், இல்லை ஒரு சிக்கன் மட்டன் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம கத்தி ஏதோ ஒரு பக்கம் எடுத்து வச்சுருவோம். அவசரத்துக்கு நம்ம தேடும் போது இஞ்சி செய்கிறதுக்கு கத்தி கிடைக்காது. அந்த மாதிரி கத்தி இல்லாத பட்சத்தில் நம்ம இஞ்சி சீவணும் அப்படின்னா நீங்கள் கவலையே பட தேவையில்ல. வாட்டர் கேன் மூடி இருந்தால் போதும், நம்ம சூப்பராக இஞ்சி சீவி எடுத்துக்கலாம். நான் பாருங்கள், லைவாக தான் நான் செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக ஈஸியாக நான் க்ளீன் பண்ணேன். நான் இஞ்சி இப்போ உடனே வாஷ் பண்ணேன். அதனால் உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியல, அந்த தண்ணி இருக்கிறதுனால கிளியராக தெரியல. ஆனால் வந்து ரொம்ப சூப்பராக நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இது க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். நம்ம கத்தியில் நம்ம க்ளீன் பண்ணால் சீவும் போது எவ்வளோ சூப்பராக வருமோ அதை விட சூப்பராக வந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது சொல்லுவாங்கள்ல, சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பொருளுமே நம்ம தேவையில்லை அப்படின்னு நம்ம தூக்கி போட வேண்டாம். எதுவுமே நம்ம அவசரத்துக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இந்த மூடியில் இன்னும் நிறைய டிப்ஸ் இருக்குது, நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இஞ்சி மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்,
இதிலேருந்து நம்ம கேரட் கூட நம்ம திருவி எடுத்துக்கலாம். கேரட் திருவுறதுக்கு நம்ம வேறெல்லாம் எதுவும் கத்திலாம் தேடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த மூடி இருந்தால் போதும். நம்ம சூப்பராக கேரட்டும் நம்ம சீவி எடுத்துக்கலாம். புடலங்காவும் நம்ம சீவும் போது அந்த மேல் தோலை ரிமூவ் பண்ணிடுவோம். அந்த ஸ்மெல் பிடிக்காது சில பேருக்கு. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நம்ம கேரட்டு புடலங்காய் எல்லாமே நம்ம இந்த மூடி வச்சே நம்ம துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் சூப்பராக துருவி எடுத்துட்டேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. டக்குன்னு வேலையும் முடிஞ்சுது. இப்போ காலையில் ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை ஸ்கூல் போகும்போது குழந்தைங்களுக்கு அவசரமாக நம்ம பரபரப்பாக வேலை பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரி பட்சத்தில் இந்த மாதிரி நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு வேலையும் சீக்கிரம் குயிக்காக முடியும். நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸ்க்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். இப்போது மூடியை வச்சு பூண்டு உரிக்கலாமா? நீங்களே ஷாக் ஆவீங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம மூடியிலேயே வாட்டர் கேன் மூடி வச்சு நம்ம பூண்டும் உரிக்கிறோம். எவ்வளோ பூண்டு இருந்தாலும் இந்த வாட்டர் கேன் மூடியிலே நம்ம உரித்து எடுத்துக்கலாம். நான் ரொம்ப சூப்பராக நான் பூண்டு உரிச்சிட்டேன். எனக்கு நான் சிக்கன் செய்கிறதுக்கு தான் நான் பூண்டு உரிச்சிக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு நான் கத்தி ஒரு பக்கம் நான் வச்சுட்டேன். அது தேடி எடுக்கிறதுக்குள்ளே நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மூடியிலேயே நான் பூண்டு உரிச்சிக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. வாட்டர் கேன் மூடியில் பூண்டு உரிக்கலாமா அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. சூப்பராக உரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது நம்ம வெளியில் போயிருப்போம், ஏதோ வேலையாக இருந்திருப்போம். அதனால் ஒரு 1 or 3 days நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணாமல் விட்டுருப்போம். ஒரே நாளில் நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி எடுக்கும்போது டக்குன்னு நம்ம காய வைக்கும்போது அந்த ட்ரெஸ் துணி வாஷ் பண்ணி காய வைக்கும்போது அந்த கிளிப்லாம் இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். காற்றடிச்சா கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வீட்டில் வாட்டர் கேன் இருந்துச்சுன்னா வாட்டர் கேன் மூடிலாம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த மூடிலாம் எடுத்து நீங்கள் கத்தியை சூடு பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி ஒன் சைடு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கிளிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அந்த மாதிரி தான் நான் கிளிப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக தான் பிடிச்சிருக்கு. கிளிப் மாதிரி நல்லா இந்த வாட்டர் கேன் மூடி ஸ்ட்ராங்காக பிடிக்காதுன்னா நீங்கள் நினைக்க வேண்டாம். ரொம்ப சூப்பராக ஸ்ட்ராங்காகவே தான் இருந்தது. நாங்கள் வந்து மெஷின்லாம் வாஷ் பண்ண மாட்டோம், கையில் தான் வாஷ் பண்ணுவோம். அதனால் இப்படி தான் நாங்கள் வெளியே வெயிலில் தான் நாங்கள் இந்த மாதிரி காய வைப்போம். வெயிலில் காய வைக்கிறதுனால நல்ல ட்ரெஸ்ஸும் வந்து எந்த கிருமியும் இல்லாமல் நல்லா மொறுன்னு நல்லா வெயிலில் காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சுடுங்க. அப்போ தான் ஈர சுமல் எதுவுமே வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புது ட்ரெஸ் எல்லாம் நம்ம நிழலில் காய வச்சிடலாம். நார்மலாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி வெயிலில் நீங்கள் காய வச்சு எடுக்கும்போது நல்லா சூப்பராக மொறுன்னு நல்லா காய விட்டு நீங்கள் எடுத்துடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், எந்த வாடையும் இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச சின்ன டிப்ஸ்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.